உண்மையில நீங்க ஒரு ஜெபத்தை மறக்காம பண்ணணும். அந்த வசனத்தை கை கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னால முடியல, என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல, என்னால வசனத்தை கை கொள்ள சொல்ல என்னால முடியல, நான் என்ன பண்றது? நீங்க ஜெபம் பண்ணணும். அதற்காகவே நான் உம்முடைய வசனத்தை கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா அவர் உதவி செய்வார். ஆமென். அவரே அல்லாமல் நம்மளால வசனத்தை கை கொண்டு நடக்க முடியாது. முடியுமா? நீங்களே செஞ்சிருவீங்களா? நம்மளால முடியாது, கண்டிப்பா முடியாது. அப்ப அதற்காகவே தினமும் உங்கள் ஜெபத்துல கொஞ்ச நேரம் ஒதுக்கி என்ன செய்யணும்? உங்க ஜெபத்துல நீங்க ஜெபிக்கணும். இதற்காகவே பர்டிகுலரா ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை, உங்களுடைய வேதத்தை கை கொள்ள எனக்கு என்ன செய்யுங்க? ஒரு பிரசங்கத்தை கேட்டேன்னா கேட்கிறேன், செய்வேன் நினைக்கிறேன், ஆனா செய்ய முடியல. நல்லதா இருக்கணும் நினைக்கிறேன், இருக்க முடியல. அப்ப அதற்காகவே ஜெபிக்கணும். டெய்லி உங்க ஜெபத்துல பைபிளை தூக்கி, ஆண்டவரே, இந்த வேதத்துல நீர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த உத்தமமான வார்த்தைகளை நான் கை கொள்வதற்கு எனக்கு என்ன செய்யுங்க? செய்யுங்க ஆண்டவரே. இப்படி ஜெபிச்சு பாருங்க. உங்களால என்ன செய்யுமா? உங்களால இந்த வசனத்தை கை கொள்ள முடியும். உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க முடியும். ஆண்டவர் சொன்ன வசனங்களை கை கொள்ள முடியும். இல்லாம நம்ம சுய முயற்சியால, மாம்ச முயற்சியால நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மாம்சமா ஒன்றுக்கும் உதவாது. ஆகையால இன்னைக்கு நீங்க நான் சொல்லி விடுறது, வசனத்தை நான் கை கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீர் அப்படிப்பட்ட கிருபையை தாரும் ஆண்டவரே, நான் மோசையை போல உமக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? செபிக்கணும். இன்னைக்கு உங்க ஜெபம் கொஞ்சம் மாறட்டும். ஆண்டவரே ஆசீர்வதி, எனக்கு இதை மாறும், அதை மாறும், அதெல்லாம் இருக்கட்டும். முதலாவது இந்த வசனத்தை கை கொள்வதற்கு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. ஆமென். உங்கள் ஜெபத்தில் பிரதானமான ஒரு ஜெபம் எதா இருக்கணும் சொல்லுங்க? உங்களுடைய வேதத்துல நீர் எழுதி கொடுத்திருக்கிற, நான் இதை வாசிக்கிறவனாய் மட்டும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இதை வாசிச்சு முடிக்கிறோம். நான் சிலரை கவனிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, வேதத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க, ஆனா அது எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்குது. இவங்கள்ட்ட வசனம் பேசுமா பேசாதா? பைபிளை நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, வசனம் ஒரு ஒரு வார்த்தையை பேசுமா, அந்த வார்த்தை உங்களுக்கு குத்துதா? அப்ப ஏன் மாற மாட்டேங்கிறோம்? நம்மளை ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம்? இதை வாசிச்சா மட்டும் போதாது, இதை நேசிச்சா மட்டும் போதாது, இதன் படி நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னா 7ஆம் வசனத்துல, அவர் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து, 3 சொல்றாங்க, 3 காரியம் என்ன? செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். நீங்களும் என்ன செய்யணும்? செய்யணும், கீழ்ப்படியணும், நடக்கணும். இந்த வசனத்தை மாற டெய்லி நீங்க இந்த வசனத்துல கையை வச்சு, நானும் இதை அறிக்கை பண்ற ஆண்டவரே, நானும் என்ன செய்யணும்? செய்து கீழ்ப்படிந்து நடக்கணும்.